நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா எவ்வளவோ விஷயத்த வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான முறையில் யோகா முறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் கற்றுணர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் பலன் அளித்தனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பண்ண முடியாத ஒரு பாடத்திட்டத்தில் நம்ம ஏற்ற முடியுமா? எதுவுமே சயின்ஸ் மூலமாக அவங்களும் நிரூபிச்சிட்டாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து இதை பண்ணியாச்சுன்னா இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணனால அங்கே என்ன நடக்கு? ஆசனம் செய்தாலே நம் உடல் சரியாகிறது என்றால் அப்போ அங்கே என்ன நடக்கு? நமக்கு எனர்ஜி நல்ல சீராக வந்துட்டு போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த எனர்ஜியை சீராக வந்துட்டு போகிற வாய்ப்பை நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டு நல்ல விதத்தில் நம்ம செய்கிறோமா? இந்த 10 நாளில் நீங்கள் முடிச்சுட்டு எப்படியே போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். வீட்டில் போய் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, மொதல் நாள் கற்றுக்கிட்ட யோகாவை இன்னைய வரைக்கும் நான் செய்கிறேன், யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க. ஒரு ஆள். சரி, வேற ஒரு ஆள் மட்டும்தானா? வேற யாருமே இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உங்கள் உடல் மீது அக்கறை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது. முதல்ல நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தால் தான் அடுத்தால என்ன பண்ண முடியும்? மற்றவங்கள நல்லா இருக்க வைக்க முடியும். நம்மளே இங்கே நல்லா இல்லை அப்படிங்கும்போது பிறகு மற்றவங்கள எப்படி நல்லா இருக்க வைக்க முடியும்? அப்படிதானே? வீட்டில் யோசிப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளை இருக்கான், ஏன் பார்த்துக்கிடுமா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம தயார்படுத்தணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல வேலை செஞ்சு மற்றவங்கள நம்மளோட பெற்றவங்களையும் காப்பாற்ற முடியும், நம்ம சார்ந்து அடுத்து வர்றவங்களையும் காப்பாற்ற முடியும். நம்மளேங்க சரியில்லை, நம்மளேங்க ஓட்டப்பானையாக இருக்கோம், என்னத்தை கொட்டினாலும் இங்கே வெளியே போயிடுது, வேறு நம்ம என்ன செய்ய முடியும்? எம்டி பானையாக இருக்கலாம், ஓட்ட பானையாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. எம்டி பானை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிடும் போது எம்டியாக இருந்த அப்படிங்கும் போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து அது புதுப்பிச்சு ஒரு தெளிவடைய வைக்கும். அதே இது நிரம்ப பாத்திரமா இருந்ததுன்னா நீ என்னத்தை தான் உள்ளே போட்டாலும் அங்கே வந்து என்ன செய்யாது, உள்ள ஏறாது. அப்போ அது இல்லைனால என்ன இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எம்டி பாத்திரமா இருக்கணுமா, ததும்ப பாத்திரமா இருக்குமா, அல்லது ஓட்டப்பானையாக இருக்கணுமா? எம்டியாக இருக்கணும். எம்டியாக இருந்தால் எப்படி இருக்கும்? எது எம்டியாக இருக்கணும் அது முக்கியம்ல. நீ சொல்லிட்டீங்க எம்டியாக இருக்கணும்னு. பானை எம்டியாக இருந்தால் சோறு கிடைக்காதுமா. கொஞ்சமாவது அரிசி, தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு பொங்க வச்சாதான் அங்கே என்ன ஆகும், சாப்பிட முடியும். சரி, எம்டியாக இருக்கணும் அப்படின்னா மனமானது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சிந்தனையற்று, அதாவது சிந்தனையற்று இருக்கணும்னா இது எப்படி அப்படின்னா, சிந்தனைக்கு செயல்படாமல் இருக்கணும். சிந்தனையற்று யாராலும் இருக்க முடியாது. சிந்தனை வரும் போகும். ஒவ்வொரு 6 செகண்டுக்கு ஒரு சிந்தனை வந்து நமக்குள்ளே வந்து ஊடுருவி வந்து போயிட்டே இருக்கு. ஒரே விஷயத்தையும் நம்ம சிந்திட்டு இருப்போம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே விஷயத்தையும் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். யாராவது சொல்லுங்களேன், நான் காலையில் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன்யா, நைட்டு முடிக்கிட்டு தூங்குற வரைக்கும் நான் அதே விஷயத்த தான் சிந்திட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா? ஓ, ஸ்டைலுக்கு என்ன? சரி, இல்லை இல்லை, ஏன் இல்லை? ஒரே விஷயத்த ஒருத்தர் சிந்திச்சுட்டு இருக்கான்னா அவன் ஞானி. போதுமா? இதோட உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ ஒரே விஷயத்த சிந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணு மூடி பேசாமல் படுத்திக்கணுமா? அதுலேயும் சிந்திக்க மாட்டேங்க, அதுலேருந்து தான் கனவு ஓடிடுதே.